இங்கே ஒரு காலேஜ் பொண்ணு செக்கப்காக டாக்டர் கிட்ட வந்தா அவங்களும் வந்து வாழ்த்துக்கள்மா நீ வந்து ப்ரெக்னெண்டா இருக்க அதுவும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு தன்னுடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரனோட ஒன்னா சேர்ந்து இருந்திருப்பாளா, அவனும் வந்து கவலைப்படாத நீ ப்ரெக்னென்ட் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லி இருந்திருப்பானா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு இருக்காளா. இன்னொரு பக்கம் டாக்டரோட ஒருத்தர் வந்துட்டு இருக்கான். அவனும் வந்து அவளை பார்த்துட்டு இந்த பொண்ணா லாஸ்ட் டைம் வந்து என்னுடைய பிரதரோட ஒன்னா சேர்ந்து இருந்தாலே இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அந்த பொண்ணும் மனசுக்குள்ளேயே நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து ஓட விட்டுட்டு இருக்கா. காலேஜ் கேண்டீன்ல சாப்பிடறதுக்காக வந்து நின்றுட்டு இருப்பாளா. சாப்பாடை வாங்கிட்டு பே பண்ணா பேங்க் அக்கௌண்ட்ல வந்து அமௌண்டே இருக்காது. என்னாச்சு நான் வேலை பார்த்ததுக்குரிய மணி இந்நேரம் வந்து அக்கௌண்ட்ல ஏறி இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்க. பின்னாடி நின்றுட்டு இருக்கவங்களோ உங்ககிட்ட காசு இல்லைன்னா தள்ளி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை தள்ளி விட்டுறாங்க. லீவ் அப்ப வேலை பார்த்தது அது போக பார்ட் டைமா வேலை பார்த்த எல்லா மணியும் வந்து அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்க இப்ப ஒரு ரூபா கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு தன்னுடைய பிரதருக்கு ஃபோன் பண்றாளா. நான் படிக்கிறதுக்காக வச்ச மணியை நீ எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் ஆமா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் மாத்திட்டேன் அதனால என்ன காலேஜ்ல சேர்ந்து படிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற உன்னுடைய கனவை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மணி சேர்த்து வச்சது என்னுடைய படிப்புக்காக தான், அதை உன்னால எப்படி எடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவனும் போனை கட் பண்ணிட்டு போயிடறான். இன்னும் 5 நாள்ல வந்து காலேஜுக்கான ஃபீஸை கட்டி ஆகணும், அப்படி இல்லைன்னா வெளியில அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அது போக என்னுடைய சாப்பாடையும் நான் தான் பார்த்துக்கணும், என்ன பண்றது அப்படின்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காளா. அந்த இடத்துல ஒரு கார் நிக்குது. உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க ஒரு பணக்காரனும் போன்ல எனக்கு பணக்கார பொண்ணுங்க மேல எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. ஆப்போசிட்ல நடந்து வந்துட்டு இருக்க நம்மளோட ஹீரோயினை பாக்குறான். அவளும் கார்ல உட்காந்துட்டு இருக்க ஹீரோவை பார்த்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நடந்து போக இப்ப ஒரு பெரிய கிளப் முன்னாடி போய் நிக்கிறா. வெளியில நின்றுட்டு இருக்கக்கூடியவங்க கிட்ட போய் இங்க ஏதாவது வெயிட்டருக்கான வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோ வந்து என்ட்ரி ஆகுறான். உடனே அவங்க தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்களா. அவனும் கீழே விழுந்து கிடக்கிற ஹீரோயினை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா உள்ளுக்குள்ள போக அவங்களும் வந்து என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் உள்ளுக்குள்ள அலோவ் பண்றாங்களா. ஹீரோவோட பிரதரும் வந்து இப்படியே கல்யாணம் பண்ணிக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாத்தா வாயிடுவீங்க, அதனால எதையும் யோசிக்காம கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் எனக்கு இதுல எதுவுமே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்ப வரிசையா வந்து ஒரு அழகான பொண்ணுங்களா நிக்க வச்சு இதுல யாராவது ஒருத்தவங்கள சூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. அவனும் இதுல யாருமே எனக்கு பிடிக்கல இங்கிருந்து போக சொல்லு அப்படின்னு சொல்ல அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்களா. கரெக்டா நம்மளோட ஹீரோயினும் ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காளா. இப்ப ஹீரோவோட பிரதரோ இப்படியே விட்டா இவர் சரிபட்டு வர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ்ல வந்து ஒரு ட்ரக் கலந்து கொடுத்துருவான். நேரா நம்மளோட ஹீரோயின் கிட்ட போய்கிட்டு இங்க பாருங்க நீங்க வேலை தேடுற மாதிரியான இடம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடியவங்களாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நீங்களே சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு ஆளுக்கு கூட உட்காந்துட்டு இருப்பாங்களா. இதை பார்த்துட்டு ஐயோ நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்றேன். இருங்க உங்களுக்கான வேலையை என்னுடைய பிரதரே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து அவளோட கையில வந்து கொடுக்குறானா. அதை பார்த்த உடனேயுமே காலேஜுக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும், இந்த படம் எனக்கு உதவியா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. நம்மளோட ஹீரோவோ வந்து ட்ரக்கை வந்து எடுத்துக்கிட்டதுனால ரொம்பவுமே தள்ளாடி வந்துட்டு இருப்பானா. நம்மளோட ஹீரோயினும் அவனை தாங்கி பிடிச்சிக்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போறான். பிரதரோ கண்டிப்பா உங்களுக்கு கிரேட் ஃபியூச்சர் இருக்கு சிஸ்டர், அதனால பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் வந்து எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு குடிச்சிருக்கீங்க மெதுவா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாளா. நம்ம ஹீரோவுக்கும் வந்து குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாமே சொல்லியிருப்பாங்களா, அதனால கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருந்துட்டு இருப்பான். சுயநினைவே இல்லாதனால நம்மளோட ஹீரோயினை கட்டாயப்படுத்தி ஒன்னா இருக்கானா. இப்ப வந்து 2 பேரும் சேரும் போது கவலைப்படாத நீ எந்த விதத்திலயும் பிரெக்னென்ட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல நின்றுட்டு இருப்பாளா. ஹீரோவோட தம்பியும் நேரா அவகிட்ட வந்துட்டு அம்மா இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு எதுவும் உடம்பு முடியலையா என்ன, உனக்கு என்ன வியாதி இருக்கு மரியாதையா சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளோ இங்க பாருங்க நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாளா. பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டரை கூப்பிட்டுட்டு இப்ப போறா இல்லையா இந்த பொண்ணோட மொத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுமே என் கைக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்றானா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவோ வந்து தான் அம்மா கூட வந்து வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான். இப்ப பிரதரோ வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வரானா. கையில வந்து பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை வச்சுட்டு நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்னு சொல்ல அவனோ முதல்ல வந்து இந்த மாதிரி ஜோக் அடிக்கிறது நிப்பாட்டு அப்படி ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. ஐயோ கிடையவே கிடையாது, லாஸ்ட் நைட் ஒரு பொண்ணோட சேர்ந்து இருந்தீங்க இல்லையா அந்த பொண்ணு இப்போ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை காமிக்க. அது மட்டும் இல்லாம டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு, அது வந்து உங்களுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மாவோ அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு உண்மையிலேயே நம்மளோட குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, நம்மளோட ரத்த பந்தம் வந்து வந்தாச்சு, உன்னோட இந்த ஃபேமிலி முடிஞ்சு போயிடும்னு நினைச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட குடும்ப வாரிசு இந்த மாதிரி வெளியில எல்லாம் இருக்கக்கூடாது, உடனே போய் இந்த பொண்ணை கூட்டிட்டு
கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளோட ஹீரோவை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். என்னோட காலேஜ் ஃபீஸ்க்காக நான் வந்து வேலை தேடி வந்தப்பதான் இந்த மாதிரி எல்லாமே நடந்து போச்சு. எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னோட காலேஜ்க்கான ஃபீஸை கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கொடுக்கக்கூடிய $50 மில்லியன் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இப்போ நம்மளோட ஹீரோவை தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு $100 மில்லியன் வந்து அவள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். இப்போ வந்து பணத்துக்காக ஒரு நாள் நம்ம கூட இருந்த பொண்ணு அவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சிருக்கதா தேவையில்லை, அவள் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்து ஃபோனில் சார் நீங்கள் ஒரு பொண்ணுக்கு $100 மில்லியன் சென்ட் பண்ண சொன்னீங்க இல்லையா, அந்த பொண்ணு மறுபடியும் நமக்கே அதை ரிட்டர்ன் கொடுத்துருச்சு சார் அப்படின்னு நம்மளோட ஹீரோவும் ஷாக் ஆயிடுறான். இந்த பொண்ணு நிச்சயமா பணத்துக்காக வந்து தப்பா நடந்துக்கிறவ கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினும் வந்துட்டு நான் படிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்குமே என்னால் வந்து பணத்தை சேர்த்து வைக்க முடியல, அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை நிச்சயமாக வந்து என்னை போல் வளர்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, என்னுடைய சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கேன், பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்கேன், அதை என்னுடைய குழந்தைகளும் அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை அபேஷன் பண்ணுறதுக்காக நம்மளோட ஹீரோவோ வந்துட்டு இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம காப்பாற்றி ஆகணும், உடனே அவளை கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தம்பியை கூப்பிட்டுட்டு வேகமாக வந்து கிளம்பி வந்துட்டு இருக்கு. அவளுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சி வீட்டுக்கே வந்துடுறாங்களா. பார்த்தா அந்த இடத்துல அவளுடைய அம்மாவும் அண்ணனும் ரோட்ல போட்டு அந்த பொண்ணை அடிச்சு காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரொம்ப ஒரு காஸ்ட்லியான கார் வந்து நிற்கிதா. உடனே நம்மளோட ஹீரோ இறங்கி வர இப்போ அந்த பொண்ணோட அண்ணனும் நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு சார் நீங்களா, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ கூட வந்திருக்கக்கூடிய பிரதரோ வந்து நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு சிஸ்டர் இல்ல நாங்கள் வந்துட்டோம், என்னுடைய அண்ணன் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை வந்து தூக்கி விடுறதுக்காக போகிறானா. இப்போ வந்து அவளுடைய அண்ணனும் வந்துட்டு என்னது சிஸ்டர் இன்லாவா அப்படின்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு இங்கே பாருங்க ஆக்சுவலாக நான் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளோட ஹீரோவோ என்னுடைய ஒய்ஃபை வந்து இந்த இடத்துல அடித்து காயப்படுத்தியிருக்காங்க, அதனால கிட்டத்தட்ட இவங்க 2 பேத்துக்குமே முதுகில் 200 அழிய போடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோட பாடி கார்ட்ஸும் ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு அம்மாவையும் பையனையும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் வந்து ஹீரோவோட தம்பியோ வந்துட்டு நம்மளோட ஹீரோயினை தூக்கிட்டு காரில் உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கண்ணு திறந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவோட தம்பி நின்றுட்டு இருக்கானா. என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்ல அவளை வந்து பயந்துட்டே இங்கே பாருங்க இந்த குழந்தைய வந்து நான் பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்னை வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவனும் இங்கே பாருங்க சிஸ்டர் அவசரப்படாதீங்க, இந்த குழந்தைக்கு என்னுடைய அண்ணன் தான் பொறுப்பு, அது மட்டும் இந்த குழந்தைங்கனால உங்களுடைய லைஃபே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. கரெக்டாக அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து ஒரு தடவை DNA டெஸ்ட் பார்த்துருப்பாங்களா, அது கன்ஃபார்ம் ஆயிடுமா. உடனே டாக்டரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு டபுள் டைம்ஸ் வந்து போனஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், என்னால் இந்த குழந்தைகளை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நம்மளோட ஹீரோயின் பதில் சொல்ல நம்மளோட ஹீரோவை வந்துட்டு இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும் இந்த வார்த்தையை நீ சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய குழந்தைய என்ன மாதிரி கஷ்டப்படும், அதனால நிச்சயமே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளோட ஹீரோவோ வந்துட்டு ஒன்று நான் பார்த்துக்க படிப்புக்கான செலவை வந்து நானே ஏற்றுக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் உன்னையும் குழந்தைய பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.